பண்டைய காலத்தில் அசுரராஜன் நரகாசுரன் எனப்படும் ஒரு தீய ராஜா இருந்தான். அவன் மிகவும் வலிமையானவன், யாராலும் வெல்ல முடியாதவன். அவன் தேவர்களையும் முனிவர்களையும் மக்களையும் துன்புறுத்தி வந்தான். அவன் சொர்க்கத்திலிருந்து பல தெய்வங்களின் பொருட்களையும் கவர்ந்தான். அவரின் கொடுமையால் தெய்வங்கள் அனைவரும் திருமால் மகாலட்சுமியிடம் சென்று உதவி கேட்டனர். அதற்கு விஷ்ணு அவதாரமான கிருஷ்ணர் நரகாசுரனை அழிக்க தீர்மானித்தார். ஒரு விடியற் காலையில் கிருஷ்ணர் தனது மனைவி சத்யபாமையுடன் சேர்ந்து நரகாசுரனின் அரண்மனைக்கு சென்றார். கடும் யுத்தம் நடைபெற்றது. இறுதியில் கிருஷ்ணர் நரகாசுரனை வீழ்த்தினார். நரகாசுரன் இறப்பதற்கு முன், எனது மரண நாளை மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடட்டும் என்று வேண்டினான். அதன் பின் அந்த நாளில் மக்கள் இருட்டை நீக்கி ஒளியை வரவேற்க தீபங்கள் ஏற்றி மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். அதுவே இன்று தீபாவளி என அழைக்கப்படுகிறது.